ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளா வெரி ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். அது வால் ஹேங்கிங் கிடையாது, வால் டெக்கரேஷன். இது யாரால வேணாலும் ஈஸியாவே பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியான மெத்தட். பட் நீங்க நிறைய டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்து பேப்பர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் பேப்பர் வச்சு கூட பண்ணலாம். பட் நான் கலர் பேப்பர் வச்சு பண்ணியிருக்கேன் அண்ட் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது எப்படி நான் வந்து போடுறேன், அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் போதும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒல்லியான ஒரே ஒரு பேப்பர் போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒல்லியாக வேணுமோ எவ்வளோ குண்டா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக மடிச்சு விட்டு இந்த மாதிரி பேண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க இன்னொரு பேப்பர். அது எப்படி மடிச்சு இப்படி ஒட்டுனீங்க அப்படின்னா ரெண்டு மாதிரி கிடைக்கும். இவ்வளோதான டெக்கரேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஹைட்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கலர் பேப்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கேப்பாக இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி தொங்க போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நான் எங்கள் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி ஹேங் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். உங்களோட டோருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுக்கும். டோரில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் நடுவில் வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிறுசாகவும் கொஞ்சம் நான் பெருசாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தெரியுது. நான் இன்னொரு ஒயிட் பண்ணியிருந்தேனே, அது எங்கன்னு கேட்குறீங்க, அது வந்து இப்போவே காட்டுறேன். ஸோ பெருசாக இருந்துச்சு அது. ஸோ இதுதான் கைஸ், அது இப்போ பெருசாக இருக்குன்னா இது எவ்வளோ ஹைட்டுன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் இருக்கும். ஸோ நான் அதை ஒரு பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்க போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து இங்கே வரையும் இருக்குது கைஸ். இதுப்பா இவ்வளோ தான் இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ இதுலேருந்து இப்படி வந்துச்சுன்னா ரொம்பவே பெருசாக போகும், நீளமாக வரும். ஸோ எங்கள் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 5 minutes தான் ஆகும். ஏன்னா அது ரொம்பவே ஈஸி பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் அதை ஒன்றா கட் பண்ணி அதை வந்து ஒட்டணும். நான் வந்து கம் யூஸ் பண்ணல, ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணேன். கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேஸ்ட் ஆகும் இது பண்ணுறதுனால. ஸ்டாப்லர்னா ஒரே ஒரு பின் போட்டுக்கலாம். ஸோ அது ஒட்டுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் டேப்பெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கே ஒட்ட போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் சோஃபாக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ நான் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறேன். அதுக்கான நிறைய டேப்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த ஷெல்ஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறேன். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருப்பேன். ஒட்ட நிறைய டேப் வேஸ்ட் ஆச்சு. ஸோ ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்க போட்டிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன். ஸோ நான் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒட்ட முடியும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஒட்டிட்டேன். அடுத்து 3வது 4வது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பர்பிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடம் மாற்றி வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டெக்கரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டெக்கரேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.